ஹலோ, வணக்கம் சென்னை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் ஜியான் சத்யா அண்ட் வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கும் அதாங்க ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆனால் என்னடா இது இவ்வளோ நாள் ஆயிடுச்சேன்ட்டு. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொதல் விஷயம், ரொம்ப நாள் நம்ம வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மைண்ட் ஆஃப்ல இருக்குது. மைண்ட் ஆஃப்னா விருப்பா அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இன்னொன்று என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒர்க்குன்றது வந்து நைட்டு பகல் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு காலைல ஒரு 7 மணிக்கு போயிட்டு வீட்டில் படுத்தேன்னு நினைக்கிறேன். அப்படி பத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டேய் நடா வந்தவொடனே தூங்கிட்ட, எழுந்துடுறா, கிளம்புடா, வேலை இருக்கு அப்படின்ட்டாங்க. என்னது அப்படின்னு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 1 ஹவரில் ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். படுத்துட்டு அப்படியே எழுந்து குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 8 மணிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன். 8-8:30 வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்ல போனோம்னா நைட்டு தூக்கமே இல்லை, அந்த அளவுக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன, கடைசியாக வந்துட்டு அன்றைக்கே கிளம்பி சென்னை போயிருந்தோம். என்னன்னா, நம்ம ஒரு மிஷின் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மிஷினுக்கு வந்து கொட்டேஷன் வாங்கணும். இதுக்கு முன்னாடி வாங்கின மிஷின்ஸ்லாம் வந்து ஸ்கீம் அப்ளை பண்ணாமல் வாங்குறது. நிறைய பேர் சொன்னாங்க ஸ்கீம் அப்ளை பண்ண வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த முறை ஸ்கீம் அப்ளை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்காக கொட்டேஷன் போய் வாங்கிட்டு எடுத்துன்னு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கே போயிடுச்சு. வாங்கினது வந்து நான் அட்வொகேட் கிட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சொன்னா பாருங்க, அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னன்னா, நான் என் அப்பா கிட்ட இருந்து எதுவும் வாங்கினதே கிடையாது. என் ஸ்கூல் ஃபீஸ் எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. எனக்கு செலவுக்கு எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது நான் பிஸ்னஸ்ன்றது வந்து நான் பண்ண போறேன், நான் ரெடி பண்ண போறேன். இது என்னடா இது வம்பா போகுது. முதல்ல அவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மாதிரி இல்லை, எப்படி சொல்கிறது, எல்லாமே நம்மளா தானே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அவர்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னடா, அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் எனக்கு ஏன் ஸ்கீம் அப்ளை ஆகாது, எனக்கு ஏன் எந்த ஆஃபரும் கொடுக்க மாட்டீங்க, நான் இது வந்து நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ரெடி பண்ணி நான் கொடுக்க போகிறேன், அவர்கிட்ட இருந்து நான் எதுவும் போய் நிற்க போகிறது இல்லை, அவர்கிட்ட இருந்து நான் எதுவும் வாங்க போகிறதும் இல்லை, இதுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லையே, என்ன நம்பி நீங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் தாட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்வொகேட் கிட்ட போயிட்டு நான் கொடுத்தேன். ஆனால் என்னன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கிளாரிஃபை பண்ணாங்க. தம்பி, தொழில்ன்றது நீ தான் பண்ணுற, உங்கள் அப்பாவை நம்பிலாம் நீ ஸ்டார்ட் பண்ணல. கவர்மெண்ட் வந்து உங்கள் அப்பாவை நம்பி தர போகிறது இல்லை, உன்னை நம்பி தான் தர போகிறாங்க. நீ தான் பிஸ்னஸ் ரன் பண்ண போகிற, நீ தான் அந்த கடன் அடைக்க போகிற, அவர் அடிக்க போகிறது இல்லை. நீ ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற, இதுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க. என்னன்னாங்க, ஒரு சில ஜென்ரலான காமன் மித் இருக்குது. என்னன்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்குன்னா அந்த ஃபேமிலி வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் பசங்க அப்படின்றவங்க வந்து அந்த லெவல், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனியாக வந்துட்டு அவன் ஒரு இது டெவலப் பண்ணுறான்னா அவனுக்கு நீங்கள் ஆஃபர் மறுக்கிறதுன்றது வந்து நியாயமாக இல்லை இல்லைங்களா? அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் தான் ரொம்ப ஒரு மாதிரியாக டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் அட்வொகேட் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கா ஓகே, நான் வந்து ரொம்ப ஹாப்பி. அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லைடா தம்பி, கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 10 to 12 days இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிறியா, அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்ட்டேன். அப்ளை பண்ணும்போது கூப்பிட்றேன்டா தம்பின்னாங்க. ஓகேண்ணா, சந்தோஷண்ணா, எனக்கு கிடைக்கும்னா தாராளமாக, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்டா தம்பி, நீ மனசை தளர விடாத அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு வந்தேன். இது என்னன்னா, நிறைய பேர் வந்து ஓனா பிஸ்னஸ் பண்ணோம், ஃபேமிலியோட சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்போ நான் என்ன மாதிரி ஒரு வழி அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு அது நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். சரி ஓகே, விடுங்க, வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன
எனக்கு ரெகுலரா இதே வீடியோ போடுறதே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இது என்னடா இது இதே போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கோம் அண்ட் சவுகார்பேட்டை தான். ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம ஷாப்காக வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் தனி ரைடுன்றது எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைக்கு என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷினரி சேல்ஸ் வச்சுட்டு இருக்கோம். இன்னொன்று ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதான் டீச்சிங் மாதிரி. இன்னொன்று அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குற விஷயமாவும் இருக்குது. அதேமாதிரி ஷாப் வந்து பார்த்தீங்க வந்து ரெண்ட் விடுற மாதிரியும் வச்சுட்டு இருக்கோம். இப்போ அது இல்லாமல் என்கிரேவிங் வந்து போட போகிறோம், அதில் ரிசினும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா படிப்படியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 விஷயங்கள் நம்ம இன்ஸ்டியூஷனில் கொஞ்சம் இன்பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. என்னன்னா நம்மளால முடியும் அப்படின்றப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் நம்ம கஷ்டப்பட வேணாம்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் தனியாக போயிட்டு இந்த மாதிரி vlog பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு வேணாம். இப்போ ஒரு ரைடு எங்கன்னா வெளியே போகணும், இப்போ சாதாரணமாக எடுத்துக்கலாம் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா முக்கியமாக என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு கொடைக்கானலில் ஃபேஷன் நம்ம ஃபேஷன் என்னடா இது பார்க்காம ஏறாங்க. நம்ம ஃபேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடைக்கானலில் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் ஷோ ரன் ஆகிட்டு இருக்குது. அது என்ன மாதிரினா ட்ரெஸ் எல்லாம் விதவிதமாக தச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துன்னு வந்து போட்டு யார் அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் தருவாங்க. அதாவது யார் அழகாக இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது, யாரோட கிளாத்திங் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி வித்தியாசமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து ப்ரைஸ். எனக்கு ஆக்சுவலாக அங்கே அதுதான் ரன் ஆகிட்டு இருக்கும். மணி 2 மணிக்கு ஆஜராக சொன்னாங்க. இப்போ மணி என்ன 8:45. நம்ம வந்து அங்கே போகலைங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவ்வளோ தூரம் வர பயப்பட்டாங்க. நம்ம மட்டும் போய் என்ன பண்ணுறது, யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம அங்கே போயிட்டு விளாக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவலுக்கு 4500 5000 வந்துடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் சேர்த்திங்கன்னா ஒரு 900-1000 வந்துடும். ஏன்னா லோக்கல் அங்கங்கே சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4500 5000 ரவுண்டாக வச்சுக்கிங்களா, அவ்வளோ ஃபியூல் போயிடும். அது இல்லாமல் நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் அந்த 2 நாள், அதாவது 2 நாள்னா இன்னைக்கு 2 மணிக்கு போகிறோம் பார்த்தீங்களா, நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு, நாளைக்கு நைட் 8 மணிக்கு தான் வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கான ஃபுட் அலவன்ஸ். அப்புறம் நம்ம வெளியே போனோம்னா எங்கன்னா ஒன்று வாங்குவோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 8000 10,000 செலவாயிடும். அவ்வளோ காசு ஏன் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால கொடைக்கானல் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம போல கடையை பார்த்துக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக கிடைக்கும். சரி, ஃப்ரீயாக கிடைக்கும்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும், கொஞ்சம் கையில் அமௌண்ட் இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்னால கொடைக்கானல் கேன்சல் பண்ணிட்டேன். மைண்ட் ரொம்ப ஆஃபில் இருந்துருச்சு, அதனால தாங்க போகலை. அதான் ஆல் இந்தியா ட்ரிப்புன்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்கேன்ல. ஆல் இந்தியா ட்ரிப்லாம் எப்போ 2 வருஷம் ஆகுமோ 3 வருஷம் ஆகுமோ, ஆனால் 30 வயசு ஆகிறதுலேயும் போயிடணுன்றது மட்டும் இருக்குது. அது இருக்குங்க, இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 2 வருஷம் மேக்ஸிமம் இப்போதைக்கு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் சேவிங்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓகே, நம்ம இல்லைனாலும் கொஞ்சம் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துடுச்சுன்னா அப்போது தாராளமாக நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஆல் இந்தியா ரைடுன்றது கன்ஃபார்ம்ங்க. ஆல் இந்தியா ரைடு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 டேஸ் அப்ராக்சிமேட்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கேன். இந்த லொக்கேஷன் போகணும், அந்தந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து பட்ஜெட் டைட். சிவா, எங்க அம்மா கிட்ட காலைல சத்தியா நான் ஆசீர்வாதம் பண்ணி நான் ஓடி போறேன்னு. யார் கூடலான்னாங்க, சிவா கூடன்னு. அவன் வந்து அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி போறான்னு, நீ என்ன 1 மாசம் தான் அவங்க கூட குடும்பத்தை போறியான்னு கேட்டாங்க. எங்க அம்மா தான். எப்படி நான் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி போனா? எங்க அம்மா அப்படி சொன்னாங்கடா. அவனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. ஓடிடுடா அப்படின்ட்டாங்கடா. ஹலோ, வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை. எப்படி சொன்னாலும் கேவலமா இருக்கு. ரைட்டு, ஓகே. இதுக்கு மேலே எவ்வளோ டிராஃபிக் இருக்க போதோ ஆண்டவா.
பத்திரமா கூட்டின்னு போய் சேர்த்து விட்டுருப்பா. உண்மையை சொல்லணும்னா சென்னையே ஒன்றும் வரலைங்க. சென்னைக்கு இப்போ தான் என்ட்ரன்ஸே ஆகுறோம், அதுக்குள்ளே இவ்வளோ டிராஃபிக். வீக்கெண்டில் எல்லாரும் வெளியே தானே அதிகமாக டிராஃபிக் பார்ப்பேன்னுவாங்க. ஐ மீன் வண்டிலாம் வந்து வெளியே போகும்போது போக முடியாது, அதிக டிராஃபிக் இருக்குன்னுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ டிராஃபிக். ஓகே, 108 சிக்னல் இருக்கும் இனிமேல். டிராஃபிக்கில் கேமரா டக்குன்னு ஆன் பண்ண முடியல. கேமரா ஆன் பண்ண சமயம் இறங்கிடுச்சு ஃப்ளைட்டு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. 5 minutes later. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபுட்டு நல்லாவே இல்லை. நான் இத்தனைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு பொண்ணு போட்டிருந்தது, அதை பார்த்துட்டு தான் சரி ஓகே நல்லா இருக்கும் போல் அப்படி இப்படின்னு வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டா ப்ரமோஷன் கொடுத்துட்டு அது சரி ஓகே நம்ம போய் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, சத்தியமாக படு கேவலமாக இருந்துச்சு. எல்லாமே சொல்கிறேன், ஒன்று விடாமல் எல்லாமே படு கேவலம் தான். அங்கே இருந்த ஃபுட் எல்லாமே பிரியாணின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒயிட் ரைஸ் தண்ணி விட்டு போயிட்டு அது கலராக இருந்து அதில் ஒரு சிக்கன் பிரியாணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ காலைல வச்ச சோறு வந்து ஈவினிங் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி. படு மோசம். வெஜ் ரைஸ்ன்னு உனக்கு தாங்க, அது வெஜிடபிள் புலாவ் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன், அது கொடுத்தாங்க. அதுவும் வெஜிடபிள் புலாவ் மாதிரி தாங்க இருக்குது. சரி இதுதான் ஓகேண்ணா சில்லி சிக்கன் சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தா கோபி மஞ்சூரியன்னு எப்படி, அது என்னன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் பக்கோடாவை மஞ்சூரியன் மாதிரி செய்வாங்க. அது அப்படியே சிக்கனில் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே கடாயில் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துருப்பாங்க போல. அதான் கோபி பக்கோடாவை மஞ்சூரியன் மாதிரி தாளிச்சிட்டு சிக்கன் பக்கோடாவை மஞ்சூரியன் மாதிரி தாளிச்சிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கு முடியும். ஒன்னா நம்பர் ஒஸ்ட்டுங்க, சத்தியமாக படு கேவலம். நான் என்னத்த சொல்றது உங்களுக்கு. நான் இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு யூடியூப் இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்துட்டு போயிடாதுங்க. அவங்களாம் வந்து காசு வாங்கிட்டு பண்றவங்க. நானே யோசிச்சேன், அதுவும் இல்லாம அவங்க சரி வேணாம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம், செட் ஆகல, நல்லா இல்லை, படிக்காதமா இருந்துச்சு, சரி காசு கொடுத்துட்டோமே 160 ரூபா அது ஏன் வேஸ்டா போகணும் அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு பல்ல கட்சின்னு சாப்பிட்டாச்சு. என்ன பண்றதுக்கு. இதுல இன்னொரு ஹைலைட்டர் என்னன்னா, சிக்கன் பிரியாணி ப்ளஸ் கோலி சோடான்னு போட்டிருந்தாங்க. அது 160 காம்போவான். கோலி சோடா இல்லை, அதனால வாட்டர் கேன் கொடுத்துட்டாங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது கூட ஓகே. அதில் மெனுவில் என்ன போட்டிருந்ததுன்னா, சிக்கன் பிரியாணி ப்ளஸ் கோலி சோடா காம்போ வந்து 160 ரூபா, நீங்கள் சிக்கன் பிரியாணி தனியாக வாங்கினீங்கன்னா 180 ரூபாவான். அட போங்கடா, என்ன மார்க்கெட்டிங்கோ. ஓகே, நம்ம வந்து இது என்ன, நம்ம இன்னைக்கு வந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப முடிஞ்சிடுச்சு. ஏகப்பட்ட அலைச்சல்ன்றதுனால எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம் பிளாக் பண்ணவே இல்லை. சாதாரணமாக போகணும், ஒரு சில கடை இறங்கணும், ஏறி இறங்கணும். ரெசினாட் மெட்டீரியல் மட்டும் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். லேசர் என்கிரேவிங் மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் போய் விசிட் பண்ணேன், நல்லா இருக்குது, போட்டு தந்திருக்காங்க. மிஷின் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணதுக்கு அப்புறமே தான் தெரியும். அதான் சொன்ன பார்த்தீங்களா, அதோ என்னது இது கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே ஆகிடுச்சுன்னா வாங்க வேண்டியதுதான். என்னடா உங்ககிட்ட காசு இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டுறாதீங்க. இல்லை, கையில் காசு கிடையாது. இந்த மாதிரி வந்தால் தான். அதுவும் இல்லாமல் ஸ்கீமில் 30% சப்சிடி வேறு, அதுவும் எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு அப்படி கட்டுறதுலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு பெட்டராக தோணுச்சு. நம்ம வாங்க போகிறதுக்கு எப்படியும் ஒரு 60,000 65,000 கம்மியாகிடுச்சுன்னா, நான் அப்படி இமேஜினேஷன் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சோஷியல் மீடியாவை வந்து பில்ட் பண்ணணும். இதுக்குன்ட்டு தனியாக நம்ம ஆக்சுவலாக ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்கோம். இப்போ அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் மெட்டீரியல் தானே வரும். ஆமாம், ஆர்ட் மெட்டீரியல்ஸில் தனியாக ஒரு சோஷியல் மீடியா மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும். அது ஓப்பன் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுருந்தா தான். ஏன்னா மோஸ்ட்லி என்கிரேவிங் அண்டு ஆர்ட் ஒர்க்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் சேல் ஆகும். ஆஃப்லைனில் சேல் ஆகுறதுன்றது வந்து கொஞ்சம் ரேர். ஸோ அதனால் ஆன்லைனில் மட்டும் பில்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நான் மோஸ்ட்லி இதை சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இது vlog மாதிரி போட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஷார்ட் ஃபீடில் மட்டும் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் அந்த ஒரு ஜோனலில் ஷார்ட் ஃபீட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது ஓகேவான்றது சரி, ஓகே இதை மட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்ததுன்னா பர்சனலாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. மற்றபடி நான் வேற என்ன சொல்றது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஸ்கீம் பற்றி ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஐ மீன் இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு நாலேஜ் இருக்குது, எதனா ஷேர் பண்ணனா அது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கும் யூஸ் ஆகும், இதை பார்க்குற நிறைய பேருக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து அதான் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கேன். கிடைக்குன்றாங்க, கிடைக்காதுன்றாங்க. அட்வொகேட் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, உனக்கு கிடைக்க வேண்டியது என் பொறுப்புடா தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சு போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேறப்பாடா இனிமேல் எனக்கு யூடியூபே தேவையில்லடா, இனிமேல் சர்ச் பண்ணி என் மண்டை தான் வலிக்குது அப்படின்ற ஸ்டேஜுக்கே வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு சோலோவாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி தலை வலிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகி கன்சல்டேஷன் மட்டும்தாங்க போல டாக்டர்கிட்ட. மற்றபடி நான் என்ன சொல்கிறது, குழம்பிஃபையிங் தான். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்றத அடுத்த ஜேர்னியில் சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரம் ஜியான் சத்யா அண்ட் வெல்கம் பேக். டாடா.